நாச்சியார் திருமொழியில் 11ஆம் திருமொழியில் 10ஆம் பாசுரம் பார்க்கலாம். செம்மை உடைய திருவரங்கர்தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர். தம்மை உகப்பாரே தாம் முகப்பர் என்னும் சொல் தம்மிடையே பொய்யானால் சாதிப்பார் ஆரினியே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். அதாவது செம்மைன்னா நேர்மையாக இருக்கிறது. எப்படின்னாக்கா மனம் மெய் வாக்கு 3 ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் இல்லையா? அப்படி தானே பகவான் இருப்பார். நம்ம அப்படி இல்லை. மனம் ஒன்று நினைக்கும், வாய் ஒன்று சொல்லும், செயல் ஒன்று செய்வோம். ஆனால் பகவானுக்கு அப்படி இல்லை. செம்மை எல்லாமே நேராக இருக்கும். அப்படிப்பட்ட உடைய திருவரங்கர், திருவங்கத்தில் சயனிச்சுன்னு இருக்காரே பகவான், அவர் தாம் பணித்த, அவர் என்ன கட்டளையிட்டு இருக்கார்? சரமஸ்லோகம் சொல்லியிருக்காரு, எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை சரணட, நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன், மோட்சத்தை கொடுக்குறேன், பயப்படாதான்னு சொல்லியிருக்காரு இல்லையா சரமஸ்லோகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை உபாயமாக பற்றணுமே தவிர நம்ம கைங்கரியம் பண்ணிட்டோம் நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு அந்த பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடாது. பகவானை சந்தோஷப்படுத்துறது தான் நமக்கு ஒரு முக்கியமான கைங்கரியமாக இருக்கணும். நமக்குன்னு எதுவுமே கேட்கக்கூடாது, அது நினைக்கக்கூடாது. இது மூலமாக எனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் கூட வரக்கூடாது. அப்படிப்பட்ட அவர் சொன்ன அந்த வார்த்தையை மெய்மை பெருவார்த்தைங்கிறார். அப்படின்னா அர்த்தம் நல்ல உயர்ந்த சிறப்பு மிகுந்த வார்த்தை. அதான் சரம ஸ்லோகம். அதை யார் கேட்டிருந்தார்? விட்டு சித்தர், அதாவது ஆண்டாளோட திருத்தகப்பனார் விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் இருக்காரே, அவர் அதை கேட்டு அதன்படி நடந்தார். கேட்டு இருப்பார். அப்படியே அதை ஃபாலோ பண்ணக்கூடியவர். தனக்குன்னு அவர் எதுவுமே பண்ண மாட்டார். கைங்கரியம் பண்ணுவாரே தவிர கைங்கரியம் பண்ணுறதே பிரயோஜனம், வேறு என்னமே அவருக்கு வேண்டாம். அப்படி இருந்தவர், கேட்டு இருப்பார். அப்படிப்பட்டவரை நம்ம விரும்புகிறோம் இல்லையா? நம்ம என்ன பண்ணுறோம்? பெரியாழ்வார் சொன்னபடி பகவானுக்கு கைங்கறி செய்கிறது தான் பிரதானம், வேறு எதுவுமே வேண்டாம் நம்ம இருக்கோம் இல்லையா? அப்படி நம்ம விரும்பவரை தாமும் விரும்புவர். அப்படிப்பட்டவர் தான் பகவானும் விரும்புவர் அப்படின்னு இருக்கு இல்லையா உலகத்தில்? அதாவது ஒரு நல்லவா இருக்கா, அப்பாட்ட யாரா கெட்டவா போய் சேருவாளா? நல்லவாட்ட நல்லவா தானே இருப்பா. அது மாதிரி நம்ம அது பகவான் சொன்னபடி செய்கிற பெரியாழ்வாரோடு இருக்கக்கூடிய நம்மளை பகவான் சந்தோஷப்படாமல் இருப்பாரா? விரும்பாமல் இருப்பாரா? ஆனால் அப்படி அவர் இருந்தார்னாக்க நம்மள்ட்ட அப்படி பொய்யா நடந்துட்டா நம்மளால் என்ன பண்ண முடியும்? நம்மளால் போய் பகவான்கிட்ட வேறு என்ன செய்ய முடியும்? அது அவரை நம்ம நியமிக்க முடியுமா? அவர் தானே எல்லாம் பண்ணணும் அப்படின்னு முடிக்கிறார்.